ஒரு காட்டில ஒரு அழகான எறும்பு நடந்து வந்தது கம்பீரமாக. அது வரும்பொழுது அதற்கு எதிர்த்தாப்புல ஒரு புழு வந்தது. அந்த புழுவை பார்த்த உடனே இந்த எறும்பு மிகவும் பெருமையாக சொன்னதாம், நீ அவலட்சணமா இருக்கிற, பார்க்கவே எனக்கு பிடிக்கல, தயவு செய்து நீ எனக்கு முன்பாக வராதே என்று சொல்லி அதை ஏளனப்படுத்துறது, அவமானப்படுத்துறது. சில நாட்கள் கழிந்து அதே வழியில வரும்பொழுது அது அந்த எறும்பு அந்த புழுவை தேடினது. ஆனால் அங்க ஒரு அழகான வண்ணத்து பூச்சி இருந்ததாம். அதை பார்த்து கேட்டது, இங்க ஒரு புழு இருந்ததே, எங்கே அது? அவலட்சணமா இருக்கும், அசிங்கமாக இருக்குமே. அது சொல்லுது, அந்த வனத்து பூச்சி, நான் தான் அந்த புழு. இன்றைக்கு நான் வளர்ந்து பொறுமை காத்து இன்றைக்கு அழகான வண்ணத்து பூச்சியாய் மாறி இருக்கிறேன் என்று சொன்ன உடனே இந்த எறும்பு வெட்கப்பட்டு போனது. பிறனை அவமதிக்க வேண்டாம். ஒருவேளை அவர்கள் நம்முடைய கண்களுக்கு சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், தாழ்ந்தவர்களாக இருக்கலாம். ஒரு நாள் வரும், இறைவன் அவர்களை உயர்த்துவார். பிறனை அவமதிக்கிற அந்த பாவத்தை மாத்திரம் செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.